RM100 buat hal lagi lah. இந்த 100 வெள்ளியை வச்சு மலேசியால என்ன செய்யலாம் நீங்க எனக்கு சொல்லுங்க. யாரா இவன்? உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இந்த 100 வெள்ளியை வச்சு சைபர் புலி கேஸ்ல இருந்து வெளியாகலாம்னு சொல்றீங்க. பட் எனிவே இன்னைக்கு டாபிக் அது இல்ல. உங்களுக்கு தெரியுமா இந்த 100 வெள்ளி நீங்க முதலீடு பண்றதன் மூலம் இந்த உலகத்துல நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து நீங்க வாங்கலாம். ஆமாங்க. உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா, ஆப்பிள், சாம்சங், ஸ்டார்பக்ஸ், என்விடியா இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லா கம்பெனிலும் வந்து நீங்களும் ஒரு ஷேர் ஹோல்டராக ஆகலாம். சரிங்களா? 100 வெள்ளி மட்டும்தான். சரிங்களா? மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழாளுங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு அந்த ஆசை இருக்கும். ஆனால் பெரிய தொகை இருக்காது. சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லாமே கவலைப்பட தேவையில்லைங்க. இந்த 100 வெள்ளியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலம் நீங்கள் ஒரு பெரிய ரிட்டர்ன் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் ஷேர் பார்த்தீங்கன்னா அதோட விலை பார்த்தீங்கன்னா USD 418 வெள்ளி ஒரு யூனிட். அதை நீங்கள் மலேசியா காசுக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஒரு 1900 சம்திங் வரும். தட் மீன்ஸ் 2000 வெள்ளி வச்சுக்கோங்க. 2000 வெள்ளி வருது ஒரு யூனிட். அப்போ நீங்கள் ஒரு 10 யூனிட் வாங்கினீங்கன்னா 20,000 வெள்ளி செலவு பண்ணணும். ஓகே. ஆனால் அதே ஷேரை வந்து நீங்கள் யூனிட் ராஸில் 100 வெள்ளியில் வாங்கிடலாம். ஓகேங்களா? இது ஒன்று. ஓகே. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். லெட்ஸே ஒரு பையன், அவருக்கு இப்போ 20 வயசுன்னு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் 40 வருஷத்துக்கு வந்து மாதம் 100 வெள்ளி வந்து முதலீடு செய்கிறாருன்னு வச்சுக்கோமே. இந்த 40 வருஷத்துக்கு வந்து நம்ம ஒரு மினிமம் 8% வட்டி. சரிங்களா? ரொம்ப வேணாம், 8% வச்சுக்கோ மினிமம். ஓகேங்களா? அப்போ 40 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொந்தமாக முதலீடு பண்ண காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48,100 வெள்ளி சொந்த காசு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 3,05,000 வெள்ளி கிடச்சிருக்கும். ஆமாங்க, 3,05,000 வெள்ளி இன்ட்ரெஸ்ட் மட்டுமே. அப்போ 40 வருஷம் கழிச்சு எல்லா காசுமே அவர் எடுத்தாருன்னா அவர் கையில் 3,53,000 வெள்ளி மினிமம் இருக்கும். இது சின்ன காசுங்களா? இல்லை, எவ்வளோ பெரிய காசு. ஜஸ்ட் 100 வெள்ளி மாதம் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தொகை கிடைக்குது. அதே அந்த பையன் வந்து மாதம் 500 வெள்ளி முதலீடு செஞ்சிருந்தாருன்னா 40 வருஷம் கழிச்சு அவர் சொந்தமாக போட்ட காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,40,000 வெள்ளி சொந்தமாக போட்ட காசு. அவருக்கு கிடைக்க போகிற இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன், 1.5 மில்லியன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவருக்கு கிடைச்சிருக்கும். அது அவர் 60 வயசில் எல்லா காசுமே எடுத்தாருன்னா கையில் 1.7 மில்லியன் இருக்குங்க. நினச்சி பாருங்க, 60 வயசில் அவர் கையில் 1.7 மில்லியன் இருக்கும்போது அவரோட ரிட்டைர்மெண்ட் லைஃப் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம எல்லாருமே வந்து செய்ய ஆரம்பிக்கணும். இல்லை எனக்கு 40 வயசாகிடுச்சு 50 வயசாகிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. இட்ஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் நவ். சரிங்களா? தமிழ் ஒரு பழமொழி வரும், பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு. ஸோ இன்றைக்கே காசை போட்டுட்டு நாளைக்கு பெரிய எதிர்பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. சரிங்களா? அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து மலேசியாவில் வந்து ஸ்கேமில் போய் காசை போட்டு மாட்டிகிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச EPF காசு வந்தாலும் சரி, பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்கீம் சிப்பாட் காயில் போட்டு எல்லா காசுமே போயிடுது. சரிங்களா? அன்னாடிக்கு பார்க்கலாம் நியூஸ் பேப்பரில், அன்னாடிக்குமே இதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை பற்றி மேல் விவரங்கள் உங்களுக்கு வேணுமா என்ன, நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இல்லை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். இதை பற்றி நம்ம மேலும் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? டில் தென், பாய்.